வருஷத்துல எத்தனையோ ராத்திரிகள் வந்தாலும் மாசி மாதத்துல வர மகா சிவராத்திரியில 12 ராசியில் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் தங்களுக்குரிய சிவபெருமானை வழிபடுவதன் மூலம் முன் ஜென்ம பாவ வினைகளும் இந்த ஜென்மத்தில் நீங்க செய்த பாவங்களும் கூட தொலைந்து விடுங்கிறது ஐதீகம். சிவராத்திரி அன்னைக்கு ஒவ்வொரு ராசியை சேர்ந்த ஒவ்வொருவரும் வழிபடக்கூடிய ஆலயம்னு சில சிவாலயங்களை நம் முன்னோர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. வாங்க அது என்னன்னு பாக்கலாம். மேச ராசிக்காரர்கள் சிவராத்திரி அன்னைக்கு வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போய் வைத்தியநாத சுவாமிய வழிபடுவதால அனைத்து நன்மைகளும் ஏற்படும். வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போக முடியாதவங்க பக்கத்தில் இருக்க சிவாலயத்துக்கு போய் சிவபெருமான மனதார தியானம் பண்ணி வெள்ளம் கலந்த நீரால அபிஷேகம் செய்தா நன்மைகள் இரட்டிப்பா கிடைக்கும். நாம் நினைத்தது நடக்கும்ங்கிறது ஐதீகம். இரண்டாவதா ரிஷப ராசிக்காரர்கள் சிவராத்திரி அன்னைக்கு திருப்பனந்தாள் அருண ஜடேஸ்வரரை வழிபடணும். சிவராத்திரி அன்னைக்கு அருண ஜடேஸ்வரர் கோயிலுக்கு போக முடியாதவங்க பக்கத்துல இருக்க சிவாலயத்துக்கு போய் அருண ஜடேஸ்வரரை மனதார தியானம் பண்ணி தயிரால அபிஷேகம் செஞ்சு வில்வ இலையால அர்ச்சனை பண்ணினா நன்மைகள் இரட்டிப்பாகும். பொருளாதார பிரச்சனையிலிருந்து விடுபடலாம். மூணாவதா மிதுன ராசிக்காரர்கள் சிவராத்திரி அன்று திருவெண்காடு ஸ்வேதாரண்யேஸ்வரரை வழிபடணும். அனைத்து தோஷங்களுக்கும் சிவராத்திரி பூஜையே சிறந்த பரிகாரம். கை மேல் பலன் கிடைக்கும். அங்க போக முடியாதவங்க பக்கத்தில் இருக்க சிவாலயத்துக்கு போய் சிவபெருமான மனதார வணங்கி கரும்புச்சாறு அபிஷேகம் செஞ்சா மரண பயம் விலகும். எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும். ஆசைகள் நிறைவேறும். நாலாவதா கடக ராசிக்காரர்கள் மகா சிவராத்திரி அன்னைக்கு செய்யும் சிவ வழிபாடு கூடுதல் அனுகூலம் மற்றும் கூடுதல் வெற்றியை தரும். கடக ராசிக்காரர்கள் கூடுதல் நன்மைகளை பெற வழிபட வேண்டிய ஆலயம் திங்களூர் கைலாசநாதர். அந்த ஆலயத்துக்கு போய் வணங்க முடியாதவங்க பக்கத்தில் இருக்க சிவாலயத்துக்கு போய் கைலாசநாதர மனதார தியானம் பண்ணி சிவனுக்கு சர்க்கரை கலந்த பாலால அபிஷேகம் பண்ணி வில்வ இலையால அர்ச்சனை செய்யணும். ஓம் நம சிவாயங்கிற மந்திரத்தை 108 முறை உச்சரிக்கணும். இது மாதிரி செய்தா மாணவர்கள் கல்வியில சாதிக்கலாம். ஆயுள் ஆரோக்கியம் அதிகரிக்கும். மன பிரச்சனைகள் தீரும். மன மகிழ்ச்சி அதிகரிக்கும். ஐந்தாவதா சிம்மம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்றங்களும் ஏற்படுத்தும் இந்த மகா சிவராத்திரி அன்று ஆடுதுறை ஆபத் சகாயேஸ்வரர் கோயிலுக்கு போய் வழிபட்டா விசேஷமான பலன்களை பெற முடியும். அந்த கோயிலுக்கு போக முடியாதவங்க பக்கத்துல இருக்க சிவாலயத்துக்கு போய் ஆபத் சகாயேஸ்வரரை மனதார தியானம் பண்ணி சிவப்பு சந்தனம் கலந்த பாலால அபிஷேகம் பண்ணுனா ஆண்டு முழுவதும் ஆரோக்கியம் அதிகரிக்கும். சிவராத்திரி நாள்ல சிவ புராணத்தை பாராயணம் பண்ணினா திருமண தடைகள் அகலும். அதிர்ஷ்டம் உண்டாகும். ஆறாவது கன்னி. கன்னி ராசிக்காரர்கள் சிவராத்திரி வழிபாடு செய்யறதால பலவிதமான அனுகூலங்கள் கிடைக்கும். இவங்க தரிசிக்க வேண்டிய ஆலயம் மதுரை சொக்கநாதர் ஆலயம். மகா சிவராத்திரி நாள்ல இங்க போக முடியாதவங்க பக்கத்துல இருக்க சிவாலயத்துக்கு போய் சொக்கநாதரை மனதார தியானம் பண்ணி சிவனுக்கு பால் நெய்யால அபிஷேகம் செய்யணும். இது மாதிரி செய்தா சகோதரர்கள் நண்பர்களுடன் உறவு நீடிக்கும். ஆண்டு முழுவதும் பணவரவு அதிகரிக்கும். ஆரோக்கியம் மேம்படும். ஏழாவதா துலாம். துலாம் ராசிக்காரர்களுக்கு மகா சிவராத்திரி வழிபாடு கூடுதல் சிறப்புகளை கொண்டு வந்து சேர்க்கும். இந்த மகா சிவராத்திரி நாள்ல வழிபட வேண்டிய தலம் பாண்டிச்சேரியில உள்ள வேதபுரீஸ்வரர் கோயில். இந்த ஆலயத்தை துலாம் ராசிக்காரர்கள் சிவராத்திரி அன்னைக்கு வழிபட்டா திருமண தடைகள் நீங்கும். கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். மகா சிவராத்திரி நாள்ல வேதபுரீஸ்வரர் கோயிலுக்கு போக முடியாதவங்க பக்கத்துல இருக்க சிவன் கோயிலுக்கு போய் வேதபுரீஸ்வரரை மனதார நினைச்சு வணங்கி பாலால அபிஷேகம் பண்ணி ஓம் நம சிவாயங்கிற மந்திரத்தை 108 முறை உச்சரிக்கணும். இதனால வாழ்க்கையில் உள்ள தடைகள் நீங்கும். நன்மைகள் இரட்டிப்பா கிடைக்கும். செல்வ செழிப்பு கிடைக்கும். எட்டாவதா விருச்சிகம். விருச்சிக ராசிக்காரவங்க மகா சிவராத்திரி நாள்ல வழுவூர் வீரட்டானேஸ்வரர் ஆலயத்துக்கு போய் வழிபாடு செய்யறது வாழ்க்கை நல்ல சிறப்புடையதா இருக்கும். அங்க போக முடியாதவங்க பக்கத்துல இருக்க சிவாலயத்துக்கு போய் வீரட்டானேஸ்வரரை மனதார வணங்கி பால் தேனால அபிஷேகம் பண்ணணும். இதனால நாகதோஷம் காலசர்ப்ப தோஷம் நீங்கும். விபத்து பயம் நீங்கும். சாமந்தி பூவால அர்ச்சனை பண்ணினா செல்வ வளம் பெருகும். ஒன்பதாவதா தனுசு. தனுசு ராசிக்காரர்கள்
தனுசு ராசிக்காரர்கள் சேர்ந்த மங்கலத்துல உள்ள சோமேஸ்வரரை மகா சிவராத்திரி நாள்ல வழிபட்டா வெற்றிகள் குமியும். அந்த ஆலயத்துக்கு போக முடியாதவங்க பக்கத்தில் உள்ள சிவாலயத்துக்கு போய் சோமேஸ்வரரை மனதார தியானம் பண்ணி குங்குமப்பூ கலந்த பாலால அபிஷேகம் பண்ணி வில்வ இலைகளால அர்ச்சனை செய்யணும். இதனால சந்திரபலம் அதிகமாகும், மனக்கவலை நீங்கும், ஆரோக்கியம் அதிகரிக்கும், ஆயுள் கூடும். 10வது மகரம். சந்திர பகவான் மகர ராசியில சஞ்சரிக்கும் இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு மகர ராசிக்காரர்கள் காஞ்சிபுரத்தில் உள்ள ஏகாம்பரேஸ்வரரை தரிசனம் பண்ணி வழிபாட்டுல கலந்துகிட்டா அமோகமான பலன்கள் கிடைக்கும். மகா சிவராத்திரி நாள்ல இந்த ஆலயத்துக்கு போக முடியாதவங்க பக்கத்துல இருக்க சிவாலயத்துக்கு போய் ஏகாம்பரேஸ்வரரை மனதார நினைச்சு வணங்கி கங்கை நீரில வெள்ளம் கலந்து அபிஷேகம் பண்ணி நீல நிற பூக்களால அர்ச்சனை செய்யணும். இவரை ஓம் நமசிவாயங்கிற மந்திரம் 108 முறை சொல்லி வணங்கினா தடைகள் நீங்கும், அருமையான வாழ்க்கை துணை அமைவாங்க, மன அழுத்தம் போகும், தொழில்ல லாபம் அதிகமாகும், சனியின் தாக்கம் குறையும். 11வது கும்பம். கும்ப ராசிக்கு ராசிநாதன் சனி பகவான். இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு கும்பராசிக்காரர்கள் திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர் ஆலயத்துக்கு போய் இரவு கண் விழித்து சிவ வழிபாடு செய்வதன் மூலம் சனியின் தாக்கம் குறையும், நற்பலன்கள் உண்டாகும். மகா சிவராத்திரி நாள்ல இந்த ஆலயத்துக்கு போக முடியாதவங்க பக்கத்தில் உள்ள சிவாலயத்துக்கு போய் தர்பாரண்யேஸ்வரரை மனதார நினைச்சு வணங்கி இளநீர் பஞ்சாமிர்தத்தால அபிஷேகம் செஞ்சு தாமரை மலர்களால அர்ச்சனை செய்தா கும்பராசியின் அதிபதியான சனி பகவானின் அருளும் சிவனின் அருளும் சேர்த்து கிடைக்கும். ஆயுள் ஆரோக்கியம் கூடும், நிதி வருவாயில முன்னேற்றமும் லாபமும் கிடைக்கும். 12வது மீனம். மீன ராசிக்காரவங்க வழிபட வேண்டிய ஆலயம் ஆலங்குடியில் உள்ள ஆபத் சகாயேஸ்வரர். மகா சிவராத்திரி நாள்ல இந்த ஆலயத்துக்கு போய் ஆபத் சகாயேஸ்வரரையும் தட்சிணாமூர்த்தியையும் வழிபட்டா ஏழரை சனியின் தாக்கம் குறையும். மகா சிவராத்திரி நாள்ல இந்த ஆலயத்துக்கு போய் வழிபட முடியாதவங்க பக்கத்தில் இருக்க சிவாலயத்துக்கு போய் ஆபத் சகாயேஸ்வரரை மனதார வணங்கி பால்ல குங்குமப்பூ போட்டு அபிஷேகம் செஞ்சு மஞ்சள் நிற பூக்கள் வில்வ இலையால அர்ச்சனை செய்யணும். இதனால தைரியம் தன்னம்பிக்கை அதிகமாகும், சனி பகவானால ஏற்படும் பாதிப்புகள் நீங்கும், வீட்டுல செல்வ வளம் பெருகுங்கிறது ஐதீகம். சிவாய நமங்கிற நாமத்தை உச்சரித்தாலே பாவங்கள் நீங்கி போறதா புராணங்கள் சொல்லுது. அத்தகைய வலிமை வாய்ந்த சிவ மந்திரம் உச்சரிக்கும் போது நம்ம அறியாமலேயே நமக்கு பக்தி பரவசம் வருது. சர்வ மங்களங்களையும் அருளும் அற்புதமான திருநாள் சிவராத்திரின்னு பெரியோர்கள் சொல்லியிருக்காங்க. அன்றைய தினம் கோள்களின் அமைப்பு இயற்கையாகவே உயிர் சக்தியை மேல் நோக்கி எழும்ப செய்யுது. அதனால அன்று முழுவதும், அதாவது இரவு 12 மணியிலிருந்து காலை 6 மணி வரைக்கும் ஒருத்தர் முழிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா இயற்கையாகவே நம்மில் இருக்கும் உயிர் சக்தியும் மேல் நோக்கி நகர்ந்திடுன்னு ஆன்மீகவாதிகளும் சித்தர்களும் சொல்லி இருக்காங்க. சிவராத்திரி விரதத்தால நமது புலன்களை வென்று மனதை அடக்கினா நீண்ட ஆயுள் உடல் ஆரோக்கியம் பெறலாம். மகா சிவராத்திரி அன்னைக்கு முறைப்படி விரதம் இருந்து சிவனை வழிபட்டா கோடி பிரம்மகத்தி தோஷம் விலகும், காசியில வீடு பேரடைந்த பலன் கிடைக்கும், சகல செல்வங்களும் மகிழ்ச்சியும் வந்து சேரும். மகா சிவராத்திரி விரதத்தை வேற எந்த விரதத்தோடையும் ஒப்பிட முடியாது. இவ்வளவு சக்தி வாய்ந்த மகா சிவராத்திரி விரதத்தை யாரும் தவற விடாதீங்க. எல்லாருக்கும் எல்லா நலமும் வளமும் இந்த மகா சிவராத்திரி நாள்ல கிடைக்கட்டும். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நம சிவாய. இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.